அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் நம்பிக்கையும் சக்தியும் ஒன்றாக உயிர்பெறும் அந்த 10 நாட்கள் ஒரு திருவிழா மட்டுமல்ல, ஒரு தெய்வீக அனுபவம். ஜனவரி 23ஆம் தேதி விடியற்காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த புனித பயணம் அம்மன் அருளின் அழைப்பாக வானத்தைத் தொடுகிறது. இரவு மர கேடயத்தில் அவள் பவனி வரும்போது தீமைகளைத் தடுக்கும் தாயின் காவல் உணரப்படுகிறது. 2ஆம் நாள் மர சிம்ம வாகனத்தில் தைரியமாக நகரும் அம்பாள் பயங்களை சிதறடிக்கிறாள். 3ஆம் நாள் பூத வாகனத்தில் அவள் நிற்கும்போது அதீத சக்தியின் மௌனமொழி பேசுகிறது. 4ஆம் நாள் அன்ன வாகனத்தில் ஞானமும் அமைதியும் ஊரெங்கும் பரவுகிறது. 5ஆம் நாள் ரிஷப வாகனத்தில் நீதி மற்றும் தர்மத்தின் பாதையை அம்மன் நினைவூட்டுகிறாள். 6ஆம் நாள் யானை வாகனத்தில் செழிப்பும் அரச கம்பீரமும் உருவெடுக்கிறது. 7ஆம் நாள் வெள்ளி சேஷ வாகனத்தில் காலத்தையும் கர்மாவையும் காக்கும் சக்தியாக அவள் விளங்குகிறாள். 8ஆம் நாள் வெள்ளி குதிரை வாகனத்தில் அம்மனின் அருள் நிறுத்தமின்றி பாய்கிறது. 9ஆம் நாள் இரவு தெப்பத்தில் நீரின் மடியில் அமர்ந்த அம்பாள் மனங்களை அமைதிப்படுத்துகிறாள். இறுதியாக தைப்பூசத் திருநாளில் கண்ணாடி பல்லாக்கில் புறப்படும் அந்த தருணம் ஒவ்வொரு பக்தனின் கண்களில் கண்ணீராகவும் இதயத்தில் நம்பிக்கையாகவும் மாறி அம்மன் இருக்கிறாள் என்ற உறுதியை காலம் முழுவதும் பதியச் செய்கிறது. இந்த தெய்வீக அனுபவம் உங்கள் மனதையும் தொட்டிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கள். அம்மன் அருளை அனைவரிடமும் பகிர ஷேர் செய்யுங்கள். உங்கள் நம்பிக்கையை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இத்தகைய மறைந்த ஆன்மீக கதைகளை தொடர்ந்து காண டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.